ஹலோ கைஸ், இது நம்ம ஃபோர்காஸ்ட் ஹீரோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ் சினிமாஸ்ல இருக்க ஐகானிக்கான வில்லன்ஸோட லிஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். நெகட்டிவ் ரோலை பத்தி பார்க்க போறோம். ஆமா, அதுல நிறைய பேர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோவா வில்லனா நடிச்சு யார் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஹீரோவுக்கு தான் இங்க மவுசன் பார்த்தா வில்லனா சூப்பரா பண்ணவங்களும் இருக்காங்க. வில்லன் தான் படத்தை எடுத்துட்டு போறது. அந்த வில்லன்களை பத்தி பார்க்கலாம். நம்ம வில்லனுக்குனே ஒருத்தான தனி ஒருவன்ல இருந்து சித்தார்த் அபிமன்யு கேரக்டர். ஒரு வில்லன்னு சொல்லாம ஒரு ஆன்டாகனிஸ்ட் கேரக்டர்ங்கிறது வந்து அவருக்கு தனியா அதை வச்சு இன்னொரு படமே எடுக்கலான்ற மாதிரி பயங்கரமான கேரக்டர். டெவலப்மெண்ட்டே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. ஆமா, ரெண்டு பேருக்கும் அந்த ஃபைட்டுங்கிறதே இருக்காது பெருசா. அந்த அடிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபைட்டுங்கிறதே இருக்காது. ஆனா அவங்க மைண்ட் கேம்ஸ் எப்படி ஆடுறாங்க அப்படின்றதுக்கு படம் பயங்கரமும் ஆகும். அந்த மாதிரி அவர் சித்தார்த் அபிமன்யும் அரவிந்த் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஆமா, ஜெயம் ரவி இந்த பக்கத்துல ஒரு கண்டுபிடிச்சு அவர் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் இந்த பக்கத்துல ஸ்மார்ட் போன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த சின்ன வயசுல இருந்து இருக்க எலக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துருந்துச்சு படத்துல. ஆமா, இல்ல அது என்னதான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இப்பதானே அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, ஒரு வருஷம் ஆகுது. இன்னும் 10 வருஷம். ஆமா, அடுத்தது நீ யாரு அந்த மாதிரி வில்லன்னு நினைக்கிறாரு? நான் விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்சு நிறைய படம் பார்த்துருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு 6 படம் நடிச்சுட்டு இருக்காரு. ஆமா, இப்போ கொஞ்ச நாளா 3 படம் நடிச்சுட்டு இருக்காரு. இப்போ வரதே இல்லை படம். வில்லனா நிறைய படம் நடிச்சிருக்காரு அவருக்கு. இப்போ விஜய் கூட நடிச்சிருக்காரு, ரஜினி கூட நடிச்சிருக்காரு, ஷாருக் கான் கூட நடிச்சிட்டாரு அவர் வில்லனா. அவ்வளவுதான். அடுத்து இன்னும் அவருக்கு ஒண்ணு தான் இருக்கு, ஹாலிவுட். அதுலயும் கொஞ்சம் நல்ல பாத்துருவோம்னு நினைக்கிறேன். அதுலயும் நான் பார்த்தேன் ஹாலிவுட்ல அயன்மேன் அடிச்சிருக்காரு. ஓ, அயன்மேன். ஆமா, அந்த படத்துல அவர் நல்லா இருக்கிற சீனே எடுத்து வில்லனா மாதிரி. அதுலயும் வில்லன் ரோல் தானே அவர் வில்லன் தான். தமிழ்நாடு மக்களுக்கு அவர் வில்லனா தான் நடிச்சிருக்காரு. அவரோட வாய்ஸுக்கே முடிஞ்சிருச்சாங்க. ஹீரோவா இருக்க வேண்டியவரை வில்லனா மாத்திட்டாரு ஒரே இதுல. அதுவும் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த படம்? எனக்கு மாஸ்டர்ல சூப்பரா பண்ணிருக்காரு. ஆமா, அந்த மாஸ்டர்ல அந்த சின்ன பசங்களை வச்சு எப்படி பொலிட்டிக்கல் படம் கூட இருக்காது, சின்ன பசங்களை வச்சு அவர் பிரில்லியண்டா மூவ் பண்ணியிருப்பாரு. அடுத்து பேட்டையில கூட சூப்பரா பண்ணியிருப்பாரு. பேட்டையில பண்ணியிருப்பாரு அவரை குழந்தை பையன் சொல்லி ஏமாத்தி ஒரு இதுல முடிச்சிருப்பாரு. பிளாங்கா அப்படியே முடிச்சிருப்பாங்க. மாஸ்டர்ல வந்து இன்ட்ரோவே விஜய்க்கு இருக்காது, விஜய் சேதுபதி தான் இருக்கும். அந்த கேரக்டருக்கான சூப்பரா பண்ணியிருப்பாங்க. செவுத்துல குத்துறதா இருக்கட்டும், அவர் அந்த ஹேண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் அவருக்கு. விஜய்க்கு மாசா இருக்கிறவங்க இவருக்கு அந்த படத்துல ஒரு இது கூடவே இருக்கும். கண்டிப்பா அவரோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் மகேந்திரன் அவர் தான் வருவாரு. அவர் சின்ன வயசு கேரக்டர் அருமையா இருக்கும். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது, அது எப்படி யாருக்குமோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவர் கேரக்டர் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் தான் விஜயோட இன்ட்ரோவே இருக்கும். இங்க விஜய் தேட வைக்காத அளவுக்கு அவரு சூப்பரா இருக்கு. ஆமா, அந்த மாதிரி லேடி வில்லன்ஸ்ல பார்த்தா நீலாம்பரியா அருமையா நடிச்சிருப்பாங்க. அந்த ஒருத்தர் அண்ணா கிருஷ்ணனுக்கு எப்பயுமே ஃபேன் பேஸ் இருக்கு. நெகட்டிவ் ரோல்ல அந்த படத்துல பிச்சு வந்திருப்பாங்க. அதுவும் ரஜினிக்கு வில்லன் ரோல் பண்றதுங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. அவங்க பயங்கரமா பண்ணிருப்பாங்க அந்த படத்துல. ஆக்சுவலா அந்த படத்துல அவங்க ஹீரோயினா நடிக்க முடியாது. ஆமா, நெகட்டிவ் ரோல்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. நெகட்டிவ் ரோல்னு சும்மா இல்லைங்க, சூப்பரா நடிச்சிருப்பாங்க அந்த ரோல்ல. அவங்களால என்ன பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சிங்களா? அவங்க என்ட்ரியோட என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். அந்த கார்ல இருந்து வந்து இறங்கும் போது என்ட்ரியே பயங்கரமா இருக்கும். அவங்க பிஜிஎம் எல்லாம் செம்மையா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல எனக்கு பார்க்கும்போது ஓகே ஹீரோயினா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில அவங்க எல்லாம் பயங்கரமான நெகட்டிவ் ரோல். கடைசியில அந்த வெயில் வந்து அவங்க முன்னாடி விழுவோம், பார்த்தா நானே சுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த ஈகோ வந்து பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் அந்த படத்துல. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி வடச்சென்னை பக்கம் போனோம்னா வடச்சென்னையில முக்கால்வாசி பேர் நெகட்டிவ் ரோல்ல தான் இருப்பாங்க. ஆமா, யாரு வில்லன்னே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும். ஆனா சமுத்திரக்கனி தான் அதுல மெயினான வில்லனா பண்ணியிருப்பாரு. ராஜனை பொண்ணதா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து அவரு தான். ஆமா, அவரு தான் மெயின் லீடா எடுத்த மாதிரி இருக்கும் அந்த வில்லன் ரோலுக்கு. அவர் பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா இருக்கும்.
டைலாக் டெலிவரியா இருக்கட்டும். அவரு எல்லா படத்தையும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இங்க இதுல போனா ட்ரிபிள் ஆர்லயும் இருக்காரு, மலையாளத்துல போனா மலையாளத்துலயும் இருக்காரு, கன்னடத்துல போனா கன்னடத்துலயும் அந்த இருக்காரு. அல்லு அர்ஜுன் படம் ஒண்ணு இருக்கு. அலவைகுண்டலபுரம்னு ஒரு படம் இருக்கு. அதுலயும் அதுவும் நெகட்டிவ் பயங்கரமா ரோல் இருக்கும். பண்ணிருக்காரு. ஆனா அது அவ்வளவா பெருசா நெகட்டிவ் ரோல் மாதிரியே இருக்காது. ஆனா அருமையா இருக்கும் அந்த படத்துல பார்க்கும்போது. ஃபைட்ஸ் எல்லாம் இருக்காது. அவரோட ரியாக்ஷன் அண்ட் கான்வர்சேஷனே அப்படி சூப்பரா இருக்கும். தெலுங்குலயும் பண்றாரு, மலையாளத்துலயும் அவரு பண்றாரு. என்ன ஹாலிவுட் தான் போல அவரும் கொஞ்சம் நல்ல ஒரு அடுத்ததான் நம்ம கில்லில இருந்து முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி கோட்டல இது முத்துப்பாண்டி கோட்டடி. பிரகாஷ்ராஜ் சார் சொல்லணும்னா ஒரு காமெடியோட கலந்த ஒரு நெகட்டிவ் ரோலா தான் இருக்கும். அவரு படத்துல அவர் தான் நெகட்டிவ் ரோல் மாதிரியே இருக்காது. அவர் தான் காமெடியன் மாதிரி ஃபுல்லாவே சூப்பரா எடுத்துருக்காரு. அந்த படத்துல சொல்ல போனா படம் முழுக்கவே அவரு தான் பெஸ்ட் நிறைய கொடுத்த மாதிரி இருக்கும். விஜய் சார் என்னதான் பெருசா பண்ணியிருந்தாலும் அவரோட தான் நம்ம கண்ணுல வந்து நிக்குது. முத்துப்பாண்டி செல்லம் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனும் அப்படியே நிக்குது. ஸ்கிரீன் பிளேவும் அதுல அருமையா ஒரு பண்ணிருக்காங்க, அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அவருக்கு ஸ்கிரீன் பிளேஸும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி அவரோட ஆக்டிங்கும் பயங்கரமா வீக்ல இருக்கும். அங்க வந்துட்டு கடைசியில ரிலீஸ் பண்ண இப்ப நான் பாக்குறேன். ஆமா, அப்படிங்கும்போது கடைசி இந்த ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அவர் ஒரு இது பண்ணுவாரு, அந்த இந்தியன் தாத்தா மாதிரி பண்ணுவாரு. அந்த சீன்லாம் உள்ளரிக்கும். அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஹீரோ எப்படி வில்லனா பண்ணாரு, இவர் எப்படி நம்ம நெகட்டிவ் ரோலுக்கு பார்க்க முடிஞ்சுச்சு, அந்த ஒரு வில்லனிக் கேரக்டர்ல அவர் பயங்கரமா பண்ண முடியும் அப்படின்னு காட்டினது வந்து மங்காத்தா படத்துல தலை பண்ணது. அது வந்து நம்ம வச்சு ஏமாத்துறது. ஆமா, விநாயக மகாதேவ் பயங்கரமான கேரக்டர். கடைசியில ஏமாத்திருப்பாரு. கடைசியில மூணாவதாக வர்ற மாதிரி ஒருத்தர் வருவாரு. அவருதான் இவரை தடுப்பாருன்னு பார்த்தா அவருதான் இவரோட ஃப்ரெண்டா இருக்காரு கட்சியில. அர்ஜுனும் பயங்கரமான ஒரு கேரக்டரா இருக்கும். ஆக்ஷன் கிங் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. அதனால அந்த படத்துல ஒரு வித்தியாசமான ரோல்ல நடிச்சிருப்பாரு. ஒரு நெகட்டிவ் ரோலுங்கிறது வந்து பயங்கர இம்பாக்டான ரோலா இருக்கும். அதுல அவரு ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்கிற மாதிரியே இருக்கும். ஹீரோ அந்த ஒரு இதே இருக்காது. அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் அந்த ஹீரோவுக்கான இது இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை அந்த படத்துல. ஆனா அதுல இருந்து ஒரு இது எவால்வ் ஆகும். அவங்க அப்பாவை ஏமாத்துறதுக்காக தான் லவ்வே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி அதுவும் ஏமாத்துறது மாதிரியே எல்லா படத்துல ஃபுல்லாவே ஒரு எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாரு. இவர் கிங்கா இருந்து கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஆட்டி வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா, கடைசியில இவரை ஏமாத்திட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள கொண்டுட்டு இவங்க 2 பேரும் வந்துருவாங்க. இவர் செத்த மாதிரி காட்டிட்டு கடைசியில தான் கிளைமேக்ஸ் எல்லாம் இன்னும் சாவல அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த பேகை தூக்கிட்டு வர சீன் இருக்கு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். பைக் அந்த ரேஸ் படத்துல எல்லா சீனுமே சூப்பரா இருக்கும். இவனோட பிஜிஎம் அதுல பயங்கரமா இருக்கும். இப்ப கேட்டாலும் அந்த சாங்ஸும் சரி பிஜிஎம்மும் சரி எங்கனாலும் எதிரொலிக்குதுன்னா அது இவனாலதான். மங்காத்தா படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணா கூட மங்காத்தா அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆமா, கரியர் பெஸ்ட் மூவி மங்காத்தா. தலையோட 50வது மூவி அது. உதறிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்த்து வீடியோ